கொச்சியிலிருந்து 5 விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்ற கன்னியாகுமரி மீனவர்கள் உள்ளிட்ட 19 பேரை இங்கிலாந்து கடற்படையினர் கைது செய்தனர். கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் 16ஆம் தேதி 5 விசைப்படகுகளில் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது புயல் காற்று காரணமாக படகுகள் வழி தவறி பிரிந்து சென்றுள்ளன. இந்நிலையில் இங்கிலாந்து நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள டியாகோ கார்சியா தீவு அருகே 2 விசைப்படகுகள் இருந்த இந்திய மீனவர்கள் கரை ஒதுங்கியதை அடுத்து இங்கிலாந்து கடற்படையினர் அவர்களை கைது செய்துள்ளனர். அதில் 12 பேர் கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர்கள் என்றும் 6 பேர் கேரளாவையும் ஒருவர் அசாமையும் சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் 3 படகுகள் குறித்த தகவல்கள் எதுவும் தெரியாத நிலையில் 3 படகுகளில் காணாமல் போனவர்களை கண்டறிய வேண்டும் என்றும் இங்கிலாந்து கடற்படையில் உள்ள 19 மீனவர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெண்டு போட அப்படி அவங்க பிடிச்சதுன்னு தெளிவு எங்கள் இன்னும் தான் கிட்டுச்சு. அதில் எங்களுக்கு என்ன ஆகுன்னு ஒரு பிடி இல்லை, அவங்க ஒரு திருப்பில் எங்களுக்கு தரையில்லை. அதனால் நாங்கள் கடந்து விட வேதனைப்படுத்தோம். ആ വേദന எங்களுக்கு കുറച്ച് അറിയപ്പെടുത്ത തെരുവുകളോട് ചൊല്ലി எங்கள் ஆளுகளை திருப்பி தருவதற்காயிட்டு விடுதலை செஞ்சதும் அறிஞ்சது. இப்போ 27ஆம் தேதி பிடிச்சிருக்குது போட்டு. நாங்கள் அறிஞ்சு 31ஆம் தேதி அவங்க இந்த பிள்ளைங்க சாப்பிடாம கிடந்ததை கண்டு உங்களை வீட்டில் ஃபோன் பண்ணணுமான்னு கேட்டார். கேட்டப்போ அவங்க ஃபோன் பண்ண கொடுத்து பிள்ளைங்க பேசிச்சு, எங்களை பிடிச்சிட்டு இருக்குது, நீங்கள் மத்திய அரசு மாநில அரசுட்டையும் பேசி எங்களுக்கு நல்ல ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லி பிள்ளைங்க செல்லுது. நீங்கள் எங்களுக்கு முடிவெடுத்து அதுக்குள்ள உதவி செய்யுங்க.